ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி சேனைக்கிழங்கு, அதாவது பெரிய கருணைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதில் எப்படி பஜ்ஜி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக அதை யூஸ் பண்ணி மசால் இல்லை ஃப்ரை இல்லை சிப்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். பட் அதில் பஜ்ஜி பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த சேனைக்கிழங்கு, பெருசாக இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா செய்கிற வரைக்கும் மண்ணோடையே வச்சுருங்க, அப்போ தான் அரிப்பு ஏற்படாது. இப்போ இந்த சேனைக்கிழங்கு செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு அதோடைய தோல் நீக்கிக்கோங்க. தோலெல்லாம் நல்லா சீவிட்டு திரும்பவும் ஒரு முறை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். முதல்ல பெரிய பெரிய ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு, அதுக்கப்புறம் நமக்கு பஜ்ஜி, ஒரு சின்ன பஜ்ஜி போட்டால் எப்படி இருக்கும், அந்த வாழைக்காய் சீவுமேலே அந்த மாதிரி இது கரெக்டான ஷேப்பில் வராது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்குதோ கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், எக்ஸாக்ட் ஷேப் இருக்காது. நம்ம ஒரு 1/4 இன்ச் திக்னஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி நல்லா கொதிக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கிறோம். வேக வைக்காமல் டைரெக்டாக பஜ்ஜி போட்டோன்னா சேனைக்கிழங்கு வேகாது, அப்போ அரிப்பு ஏற்படும், டைஜஷனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் சேனைக்கிழங்கு வெந்துடும். ஏன்னா நம்ம நல்லா கட் பண்ணியிருக்கோம். ரொம்ப வேக விட்டுட்டிங்கனாலும் குழைவாயிரும், நல்லா இருக்காது. இப்படி கத்தியில் கட் பண்ணால் கட் ஆகணும். அது அரை வேக்காடு, ஹாஃப் பாயில்டுன்னு சொல்லுவேன் இல்லையா, பாதி வெந்ததுன்னா போதும். ஸோ இந்த மாதிரி டைமில் இதை எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு கிச்சன் டவரில் போட்டு நல்லா ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் கடலை மாவு, இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவு சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் கடலை மாவு அப்படின்னா 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு கிடையாது, நம்ம இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கலருக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா விஸ்கால முதல்ல இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பஜ்ஜிக்கு நம்ம அரிசி மாவு சேர்ப்போம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பஜ்ஜிக்கு. ஸோ நல்லா விஸ்கால மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம சுட ஆரம்பிக்கலாம். நீங்கள் வச்சுட்டு எடுத்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப திக்கான மாதிரி இருக்கும். பட் நீங்கள் விஸ்கால மறுபடியும் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி சேனைக்கிழங்கும் நமக்கு வெந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சு கிச்சன் டவல்லையும் போட்டு எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பஜ்ஜி சுட ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. பஜ்ஜிக்கெலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ மாவில் நல்லா டிப் பண்ணி, நம்ம நார்மலாக வாழைக்காய் பஜ்ஜியெல்லாம் போடுவோம்ல, அதே மாதிரி டிப் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் போடணும். ஓவர்லோட் பண்ணக்கூடாது. எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. அதுவே நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதுக்கப்புறமா திருப்பி விட்டுட்டு நல்லா 2 பக்கமும் செவக்க வேகிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா எடுத்துடணும். செவக்க வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். ஒரு கிச்சன் டவல்லையோ அல்லது டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதில் போட்டிங்கன்னா எண்ணெய் கூட அது அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ சூப்பராக சேனைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ரசம் சாதம், சாம்பார் சாதம், இல்லைன்னா கொள்ளு மசியல், இந்த மாதிரி மசியலுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த காய் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி கேன்சருக்கும் ரொம்ப நல்லது. நம்ம நார்மலாக ஒரு ஃப்ரையாவோ அல்லது மசாலாவோ எடுத்துக்குவோம். இந்த மாதிரி பஜ்ஜியாக நம்ம ட்ரை பண்ணுறதில்ல. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.